Good morning, 8th standard students. Today in your English class, we are going to see unit number 4, prose lesson, My Reminiscence, written by Rabindranath Tagore. My Reminiscence அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய பழைய நினைவுகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வந்து செரிஷ் பண்ண ரொம்ப வந்து விரும்பி இருந்த நாட்கள், அந்த நாட்கள்ல என்னென்ன நடந்தது அப்படின்றது நம்ம பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகளை வந்து நம்ம சொல்றதுதான் வந்து ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்வோம் தமிழ்ல. ரெமினிசன்ஸ் அப்படின்னா வந்து பாஸ்ட் செரிஷ்ட் ஈவெண்ட்ஸ், அதான் வந்து மீனிங் இன் இங்கிலீஷ். ஸோ பழைய ரொம்பவே வந்து விரும்பக்கூடிய ஞாபகங்கள், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ரெமினிசன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் ஆத்தர் வந்து அவரோட ரெமினிசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Before getting into the lesson, we are going to complete a small warm-up exercise. Just see the picture given below. It's a beautiful scenic picture. You can see a beautiful picture here with mountains, tall trees, and then the water flowing, and then it forms a river. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு சீனிக் பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம காட்டு வழியாக போகும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நேச்சுரல் சீனை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க, பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர்ஸ் ஐஸ். பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர்ஸ் ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்க்குறவங்களோட கண்களை பொறுத்து தான் வந்து அந்த அழகானது இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரோட கண்களுக்கும் அந்த அழகு வந்து பார்க்குற அழகு வந்து வேறுபடும். ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி இன்னொருத்தர் இதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அழகு இந்த பிக்சர்லேருந்து தெரியும். அதுதான் வந்து அந்த லைன்ஸோட அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட வார்ம் அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட் த கோட் அண்ட் அப்சர்வ் த பிக்சர். Complete this graphic organizer. Remember to use suitable adjectives. இங்க வந்து இந்த பிக்சரை பத்தின ஒரு நீங்க வந்து you have to write a quote. அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து elegant waterfall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிகண்ட் வாட்டர்ஃபால் அப்படின்னா என்னன்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு நீர் அருவி, அதுதான் வந்து எலிகண்ட் வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்றோம். இல்லை எலிகண்ட் அப்படின்ற வேர்ட் வந்து அட்ஜெக்டிவ். நம்ம முன்னாடியே பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்ல அட்ஜெக்டிவ்னா படிச்சிருக்கோம். அட்ஜெக்டிவ்னா இட்ஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப் அ நவுன். இங்கே வந்து வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் எலிகண்ட் அப்படின்ற வேர்ட். எலிகண்ட் அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே வந்து வாட்டர்ஃபாலை வந்து ஆல்ரெடி எழுதிட்டாங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது எழுதலாம். இந்த ரிவர் பற்றி எழுதலாம். டால் மவுண்டன்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். டால் மவுண்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரீஸ் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி கோட் தான் அபவுட் திஸ் பிக்சர் அண்ட் இட் யூசஸ் அட்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி இந்த பிக்சரில் இருக்கிற ஏதாவது ஒரு 4 விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி இந்த பாக்ஸஸில் எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட வார்ம் அப். ட்ரை பண்ணுங்க, இட்ஸ் வெரி ஈஸி. வாட்டர்ஃபால் பற்றி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்தது மவுண்டைன் பற்றி நான் சொல்லிட்டேன். ட்ரீஸ் பற்றியும் நான் சொல்லிட்டேன். வேறு என்ன உங்கள் கண்களுக்கு இங்கே அழகாக தெரியுதோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் வார்ம் அப். நவ் வில் கெட் இன் டு தி லெசன். Listen to the teacher and read this section. I'm going to read this section and explain it to you, so please listen to it carefully. When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and sister-in-law were living in a riverside villa at Chandarnagar, and there I went to stay with them. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் இங்கிலாந்துலேருந்து 2வது முறை பயணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அவரோட பிரதரோட ஒய்ஃபை தான் சிஸ்டர்-இன்-லான்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து சந்தர்நாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ரிவர் சைடு, ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு வில்லால வந்து அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து அவங்க கூட போய் அங்கே தங்குறதுக்காக, ஸ்டே பண்ணுறதுக்காக இவர் வந்து அங்கே போகிறாரு. தி கேஞ்சஸ் அகெயின்.
Again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon, and from green earth to blue sky, all these were to me as food and drink to the hungry and thirsty. Here it felt indeed like home, and in these I recognized the ministrations of a mother. இந்த பேராகிராஃப்ல வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து எந்த ரிவர் பக்கமா அவங்களோட வில்லா, அதாவது அவர் இருக்கிற அந்த வீடு இருக்கோ அந்த ரிவர் பத்தின ஒரு டெஸ்கிரிப்ஷன் தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா தி கேஞ்சஸ், கங்கை நதி. அந்த கங்கை நதி பக்கத்துல தான் வந்து இவங்க ஸ்டே பண்ணிருக்கிற அந்த ஹவுஸ் இருக்கு. ஸோ இவர் வந்து அந்த கேஞ்சஸ் பத்தி, அந்த கங்கை நதியை பத்தி சொல்றாரு. ஸோ சொல்லறதுக்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த டேஸும் நைட் ரெண்டுமே வந்து ரொம்ப அழகானதா, சொல்றதுக்கே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே ரொம்பவே வந்து வாய் வார்த்தைகளால் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான அழகான நாட்கள், இரவுகள். அண்ட் லாங்குவிட் வித் ஜாய் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி. அந்த நதியானது, கங்கை நதியானது ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப சந்தோஷமா நதியானது போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாவும் போகுது, அட் த சேம் டைம் ஒரு சேட்னஸும் அந்த நதியோட அந்த நதி போற போக்குல வந்து கலந்துருக்கு. attuned to the plaintive babbling of the river. plaintive அப்படின்னா ஒரு சோகமான ஒரு முனகல். அந்த நதி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தருக்கு வந்து ஒரு சோகமான ஒரு முனகல் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த நதியானது எந்த வழியா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நதிக்கரை ஓரமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து wooded banksலாம் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கு. அந்த ட்ரீஸோட கூல் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நதி மேல வந்து படர்ந்திருக்கு. ஸோ அந்த கூல் ஷேட் இருக்கிற அந்த ட்ரீஸோட ஓரமாவே வந்து இந்த நதியானது போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நதியை பத்தி அவர் வந்து, இந்த கங்கை நதி எப்படி வந்து போதோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வா அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அவர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெங்கால். ஸோ இந்த பெங்காலோட ஸ்கை வந்து ஃபுல்லா லைட்ஸா இருக்கு, அதாவது ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸா இருக்கு. அண்ட் சவுத் சைட்னா தெற்கு பக்கமா வீசுற அந்த மிதமான காற்று, அப்புறம் இந்த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், திஸ் ரைட் ராயல் லேசினஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு மெல்லியதான ஒரு சோம்பல் ஒன்று வரும். அதாவது ஒரு அழகான பெரிய வீடு, பக்கத்துலேயே ஒரு நதி, அப்புறம் ஸ்கை, ரொம்ப ஸ்டார்ஸ் ஃபுல்லா இருக்கிற ஸ்கை, அப்புறம் ஒரு மெல்லிய காற்று, இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மெலிதான ஒரு சோம்பல் வரும் இல்லையா, இது எல்லாமே வந்து பாக்குறாரு இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த ரொம்பவே வந்து லீஷர் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு நம்மளோட டைமை வந்து ரொம்ப ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து லீஷர் டைம் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு இல்லாம ரெஸ்ட் பண்ற அந்த டைமை தான் லீஷர் டைம்னு சொல்றோம். இந்த லீஷர் டைம் ஆனது வந்து இட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹொரைசான் டு ஹொரைசான் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கிரீன் எர்த்ல இருந்து ப்ளூ ஸ்கை வரைக்கும், அதாவது நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோமோ ஆர் ஸ்டே பண்ணிருக்கோமோ அது வந்து கிரீன் எர்த், பட் மேல பார்க்கும்போது ப்ளூ ஸ்கை. ஸோ இங்க இருந்து அங்க வரைக்கும் வந்து இந்த லீஷர், இந்த ரெஸ்டிங் டைம், இந்த ஃப்ரீ டைம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து இந்த ஆத்தர் வந்து இவ்வளோ நாளா வந்து தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பசியும் ஒரு தாகமும், இதுதான் அவருக்கு வந்து ஒரு பசியானதும் தாகமானதுமா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இதைதான் வந்து அவர் வந்து ஒரு ஹோம்னா வந்து தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோம் அண்ட் அ ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு பில்டிங் தான். பட் ஹோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிளேஸ் வேர் ஹியூமன் பீயிங்ஸ் லிவ். அதுதான் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அவரோட ஹோமா அவர் வந்து நினைக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து அவர் வந்து அவங்க அம்மாவோட கேரிங் இருக்கிறதா அவர் வந்து
உணர்றாரு. ஸோ அந்த இடம் வந்து அவருக்கு அவரோட மனசுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து அவர் இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காரு. That was not so very long ago, and yet time has wrought many changes. Our little riverside nests, clustering under their surrounding greenery, have been replaced by mills which now, dragon-like, everywhere rear their hissing heads, belching forth black smoke. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better, but I for one cannot account it wholly to the good. ஸோ இந்த மாதிரி இவர் இப்போ கொஞ்சம் அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு அழகான அந்த நதி, அந்த அந்த வானம், அந்த கூல் ப்ரீஸ், அந்த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்து அழகாக இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க இருந்த இடத்துல. அவங்க முதல்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக சுற்றி வந்து க்ரீனரியாக இருக்கும், ரிவர் இருக்கும், ஃபுல்லாக சுற்றி க்ரீனரி, அதாவது ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாமே சுற்றி இருக்கும். அதுக்கு நடுவில் இவங்களோட வீடு வந்து ஒரு கூடு மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து மில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டிராகன் லைக்னா பெரிய பெரிய மில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புகையை வந்து வெளியே விட ஆரம்பிக்கிற மாதிரியான மில்ஸ். ஸோ இந்த மாதிரி மில்ஸ் வந்து நிறைய வந்து இவங்களோட அந்த இடத்துல வந்து வந்துடுச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவை தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த லைஃப்க்கும் நம்மளுக்கு தேவை தான். பட் ஆனால் ஆத்தர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது எல்லாமே வந்து நல்லது இல்லை, இதெல்லாம் வந்து தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. Some rainy afternoons I spent in a veritable frenzy, singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. On other afternoons we would drift along in a boat, my brother Jyotirindra accompanying my singing with his violin. And as beginning with the Puravi, we went on varying the mode of our music with the declining day we saw on reaching the Behaga, the western sky close the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. So author வந்து திருப்பியும் வந்து அவரோட பழைய நினைவுகளுக்கு போறாரு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் சைடில் தான் வந்து அவரோட நாட்களை வந்து அவர் வந்து கழிச்சிருந்தாரு. அந்த நாட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேக்ரெட் ஸ்ட்ரீமில் இருக்கிற மலர்ந்த தாமரைகள் போல இருக்கும் அவரோட அந்த நினைவுகள். சில சமயம் வந்து மழைக்காலங்கள் வரும். அந்த மழைக்காலங்களில் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் வைஷ்ணவா சாங்ஸ் வந்து சிங் பண்ணிகிட்டே இருப்பார், அதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். வைஷ்ணவா சாங்ஸை வந்து பாடிக்கிட்டே இருப்பார் வித் ஹார்மோனியமில் வந்து அந்த டியூனை வாசிச்சுட்டு வைஷ்ணவா சாங்ஸை வந்து அவருக்கு தோணும் டியூனில் வந்து அவர் பாடிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு போட் எடுத்துட்டு இவங்க பிரதர் அப்புறம் இவர் 2 பேருமே கிளம்புவாங்க. இவரோட பிரதர் வந்து வயலின் வாசிப்பார், இவர் பாட பாட அவர் வயலின் வாசிப்பார். இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட நாட்களை வந்து கழிச்சாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போட்டில் போகும்போது நிறைய சாங்ஸ் வந்து அவங்க பாடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பாடிக்கிட்டே போகும்போது அது முடிக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிலவு மூணே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களோட நாட்கள் வந்து அந்த கால நாட்கள் வந்து கழிச்சாங்க அவங்க. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. ஸோ இந்த போட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி இந்த போட்லேயே வந்து திரும்பி இவங்களோட வில்லாக்கு வருவாங்க. வில்லானா இவங்க தங்கி இருந்த அந்த ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸுக்கு வருவாங்க. அந்த ஹவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் இருக்கும். டெரஸ்னால் மொட்டை மாடின்னு சொல்லுவோம். அந்த மாடியில் வந்து ஒரு பெரிய குவில்ட்னா வந்து நம்ம விரிப்போம் இல்லையா, தரையில் விரித்து உட்காருவோம் இல்லையா,
அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டும் அந்த மாதிரியே தான் ஒரு குவில்ட்னு சொல்லுவோம். அந்த குவில்ட்டை வந்து விரித்து உட்காந்து ரிவரை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நைட் டைம் ஆயிருக்கும், மூன் வந்து வந்திருக்கும். ஸோ ஒரு சில்வரி பீஸ் வந்து அங்கே இருக்கும் அண்ட் லேண்ட் இருக்கும், பக்கத்துலேயே வாட்டர் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கும், போட்ஸ் எல்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க மட்டும்தான் அமைதியாக வந்து அந்த ரிவரை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீஸ் இருக்கும், ட்ரீஸோட ஷேடோ வந்து அவங்களுக்கு அந்த இருட்டில் வந்து தெரியும். ஸோ அந்த இரவு நேரத்தில் அந்த நிலவு வெளிச்சத்தில் இந்த ரிவர் வந்து எவ்வளோ அழகாக வந்து அப்படியே ஒரு ஒளி வீசுமோ அதை பற்றி இந்த ஆத்தர் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. Next paragraph. The villa we were living in was known as Morin's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged nor all on the same level, and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. ஸோ இப்போ வந்து அந்த ஆத்தர் வந்து அவர் தங்கி இருந்த அந்த வில்லா, அந்த வீடு, வில்லானா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கிற ஒரு ஹவுஸ், அந்த ஹவுஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவங்க வீடு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அவங்களோட வீடு, அவங்க தங்கியிருந்த அந்த வீடை வந்து மொரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மொரன்ஸ் கார்டன் ஆகிய அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். அந்த வராண்டா வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹவுஸ், ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். அண்ட் அதுக்கப்புறமா வர ரூம்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக இருக்காது, எல்லாமே வந்து சேம் லெவல்லையும் இருக்காது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சில படி ஏறி போகிற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சிட்டிங் ரூம் இருக்கும். அந்த சிட்டிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் கவர் ஆகிருக்கும். அந்த கிளாஸில் வந்து அழகான பிக்சர்ஸ் வந்து கலர் பண்ணியிருப்பாங்க. One of the pictures was of a swing hanging from a branch, half hidden in dense foliage and in the checkered light and shade of this bower. 2 persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace up and down, which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some faraway, long-forgotten revelry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. ஸோ அந்த மாதிரி அந்த சிட்டிங் ரூமில் இருந்த அந்த கிளாஸில் வந்து கலர் பண்ணியிருந்த அந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு பிக்சரில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு கோட்டை மாதிரி ஒரு இடம், அந்த கோட்டையிலேருந்து நிறைய ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நிறைய மென் உமன் கீழே இறங்கி வர மாதிரியும் மேலே ஏறி போகிற மாதிரியும் இருக்கும். வித் ஃபெஸ்டிவ் கார்ப்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எப்படி அழகான க்ளோத் போட்டுப்போம், உடைகள் எப்படி ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளை அலங்கரிக்கிற மாதிரி உடைகள் போட்டுக்குமோ அந்த மாதிரி உடைகள் போட்டிருந்த மென் உமன் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சர். இந்த 2 பிக்சர்ஸ்லையும் வந்து நைட் டைமில் அந்த லைட் வந்து விழும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஒளி வீசும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே டைமில் வந்து ஒரு ஹாலிடே மியூசிக் போட்டுட்டு நம்ம கேட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அமைதி, அந்த அமைதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் வந்து அப்படியே ஒளி வீசிக்கிட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதை பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம அந்த இடத்துலையே வந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து நம்மளுக்கு வரும். எப்படி அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம இருக்க மாதிரி, அதே மாதிரி அந்த கோட்டைகளில் வந்து படிகளில் மக்கள் ஏறி இறங்குறாங்களே அந்த இடத்துல நம்மளே வந்து உண்மையாகவே இருக்க மாதிரி தான் வந்து அந்த ஆத்தருக்கு வந்து எப்பவுமே வந்து அவருக்கு நினைவுகள் வரும். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. There, where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy.
ஸோ இந்த வீட்லேயே வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. அந்த டாப் மோஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டவர், அந்த டவரை சுற்றி ஃபுல்லாக விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோ ஓப்பனிங்ஸ் வந்து எல்லா சைடுமே இருக்கும். ஸோ அந்த ரூமை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து பொய்ட்ரி எழுதுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ட்ரீஸ் தான் இருக்கும் அண்ட் அப்படியே ஓப்பன் ஸ்கை இருக்கும். அந்த விண்டோ வழியாக பார்த்தா ஃபுல்லாக ட்ரீஸ் அண்ட் ஓப்பன் ஸ்கை தான் அவருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து அவரோட ஈவினிங் சாங்ஸ் எல்லாமே வந்து அவர் எழுதுவார். அப்போது அந்த மாதிரி எழுதின ஒரு கோட் தான் இது. There where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy. இந்த லைன்ஸ்ல வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்டி இருக்கிற இந்த வீடானது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லாத ஸ்பேஸ்ல வந்து அவர் கட்டியிருக்காரு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்காக கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொய்ட்ரிக்காக தான், இந்த போயம்ஸ்க்காக தான் வந்து கட்டியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அந்த கிளவுட்ஸே வந்து ஒருங்கிறதுக்கான இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமினிசன்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட நினைவுகளை பற்றி எழுதினது தான். அவரோட ஊரில் அவர் என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்ஸை வந்து பற்றி அவர் நினைவு கூறுறது தான் இந்த லெசன். ஸோ அது ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக வந்து வர்ணனை பண்ணி எழுதியிருப்பாரு. அதுதான் இந்த லெசன். ஸோ நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். Rabindranath Tagore, Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator, wrote Geetanjali in 1912. My Reminiscences was written and published in his 50th year shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. So Rabindranath Tagore வந்து he's a well-known poet, author, philosopher, artist and educator. கீதாஞ்சலி அப்படின்ற புக்கை எழுதினவர். அண்ட் இந்த மை ரெமினிசன்சஸ் அப்படின்ற இந்த புக் வந்து அவர் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரிப் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் தான் அவர் எழுதினார். அவரோட ஹெல்த் ரிலேட்டடாக அவர் வந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு ட்ரிப் போன போது அவர் இந்த புக்கை வந்து இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவர் எழுதினார். ஸோ இந்த லெசனில் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். கம்ப்ளீட்டாக க்ளாசரி படிக்கணும். அப்போ தான் உங்களோட வொக்காபுலரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஏ வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது வந்து லெசன்லேருந்து நீங்கள் இப்போ நம்ம படித்த இந்த ரெமினிசன்ஸ் லெசன்லேருந்து நீங்கள் வந்து இந்த சென்டென்சஸை ஃபில்அப் பண்ணணும். இட்ஸ் வெரி ஈஸி. ரைட் இட் ஆன் யுவர் ஓன். அண்ட் தென் வி ஹாவ் பியில் வந்து 3 2-mark questions அண்ட் சியில் வந்து 3 paragraph questions இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபினிஷ். அண்ட் இது வந்து நீங்கள் யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் அ கைட் அண்ட் யூ கேன் prepare well for your exams. Go through பண்ணி பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க, இந்த ஸ்டோரி வந்து புரியுதான்னு பாருங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.